வணக்கம் மக்களே. அதாவது இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வந்து படுவேகமாக வேலை பார்த்துட்ருக்காருன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. நீங்களும் நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது முக்கியமாக இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். ஏன்னா கிட்டத்தட்ட மதுரை பக்கத்துலலாம் ஒரு கிராமத்தில் சாமியாக கும்பிட்றாங்க. ஏதோ இப்போ கட் அவுட் வச்சு ஸ்வீட்டு கொடுத்து ரொம்ப நன்றி குலசாமி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இத்தனை வருஷமாக இருந்திருக்கணும் அப்படின்னு பாருங்கள். 10-15 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 80லேருந்து 100 கிட்ட குவாரிகளை சீல் வச்சு மூடியிருக்கிறாங்க. அதாவது அனுமதிக்கப்பட்ட குவாரிகள், அதாவது பேப்பராக இது அப்ரூவ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 1000 குவாரிகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 4000 குவாரி கிட்ட இருக்கான். கிரஸ்டர்ஸ்க்கு அது பண்ணுறதுக்கான குவாலிட்டி செக் வந்து நடக்குமா, அதாவது எம்சாண்ட் நம்ம எல்லாருக்கும் வருது இல்லையா, அது குவாலிட்டியாக இருக்கிறது மட்டும்தான் அப்ரூவல் ஆகி வரும். குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பேப்பராக அதாவது அப்ரூவ் ஆனது கிட்டத்தட்ட 300 சம்திங் தானே. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி எந்த அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் அலோவ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்றது தெரில. இன்னொன்று நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, அப்புறம் மண்ணுக்கு இங்கே தான் போடுறது எல்லாத்தையும் மூடிட்டோம் அப்படின்னா, நம்ம மண் அப்படின்றது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா டேமு. முக்கியமான சில ஆய்வாளர்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நியூஸில் பார்த்து தெரிஞ்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முன்னாடிலாம் என்னென்னா ஆற்றுலேருந்து தண்ணி அடித்து ஒவ்வொரு கரையாக வந்து ஆற்று மணல் ஒதுங்கும். இப்போ அங்கங்கே டேம் இருக்கிறதுனால பல டேம்கள் வந்து இங்கே தூர்வாராமே இருக்குது. ஸோ அடிச்சுக்கிட்டு வர தண்ணி மூலியமாக அடிச்சுக்கிட்டு வர அந்த மணல், ஆற்று மணல்ன்றது டேம்லேயே சேகரிக்கப்பட்டு அது ஒரு நிலத்தை மட்டோட ஒரு மடங்கு இவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம தூர்வாரணும் அப்படின்னா அங்கேருந்து பல லாரிகளுக்கான மண்ணை நம்ம வந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டேமில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லாரிகள் மண்ணை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறோம் அப்படின்னா எத்தனையோ டேம்ஸ் இருக்குது. எல்லா டேம்ஸையும் நம்ம தூர்வாரணும் அப்படின்னா, அதாவது ப்ராப்பராக தூர்வாரணும் அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கான மணல் நம்மக்கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு ஒரு மலையை உடச்சி அதை தூளாக்கி மண்ணாக்கி அதை நம்ம வந்து எம்சாண்டுன்னு யூஸ் பண்ணணுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு எனக்கு படுது. உங்களுக்கு அது எப்படி தோன்றதுன்றதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொன்று, இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர், அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியோட எங்களுடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் வந்து எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.